குறிப்பா அதிபன் ரமேஷ், கார்த்திக் இந்த 2 பேர் வந்து அதுக்கு ஒரு மூளையா செயல்பட்டு இருக்காங்க. இந்த மாதிரி பல எம்எல்ஏகள்கிட்ட பேசுறாங்க. குறிப்பா ஊத்தங்கரை எம்எல்ஏட்ட பேசும்போது அவர் இதை வந்து வெளிக்கொண்டு வந்துட்டாரு. இவங்களை அதாவது திருநாவுக்கரசு அவர்கள் வந்து மாற்றுறாரு. அவர் வந்து இவங்க 2 பேர்த்தையும் கை காட்டுறாரு. இவங்க சொல்லி தான் நான் பேசினேன் அப்படின்னு. இப்போ இவர்கள் யாருன்னா அசோக் அவர்களோட தூண்டுதலின் பேர்ல போறாங்க. இவர்களோட ஒப்புதல் வாக்குமூலத்தின் அடிப்படையில் அடுத்தடுத்த விஷயங்கள் நடக்கும் அப்படிங்கிறத பார்க்கணும். ஏன்னா யார் சொல்லி செஞ்சாங்க அப்படிங்கிற வேணும் இல்லையா? இப்போ இந்த அதிபன் ரமேஷோ கார்த்தியோ அந்த அளவுக்கு பொருளாதார பலம் இருக்காங்களா? இப்போ இவர்கள் 50 கோடி தரேன்னு சொல்றாங்க, எம்எல்ஏ விலைக்கு பேசுறாங்கன்னா அதாவது யார் பெனிஃபிட் பயனடைய போறது யாரு அப்படிங்கிறப்ப இவர்கள் சும்மா போய் செய்ய போறது இல்லையா? இவர்கள் தனிநபர்னு வச்சுக்குவோம். இந்த தனிநபர்களுக்கு எம்எல்ஏக்களுக்கு பணம் கொடுக்கக்கூடிய அளவுக்கு எங்கிருந்து ஃபண்டிங் வருது, யார் அதுக்கான பின்னணிங்கிறத இவர்களோட ஆதாரங்களை அவர்களோட மொபைல்களோ லேப்டாப் எல்லாத்தையும் எடுத்து பார்க்கும்பொழுது எல்லா விதமான ஆதாரங்களும் கிடைக்கும். இந்த ஆதாரத்தின் அடிப்படையில் மேற்கொண்டு நடக்கும். செந்தில் பாலாஜி அவர்கள் இதில் கைது செய்யப்பட்டு அவருக்கு நெருக்கடிக்கு ஆளாக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. பல அமைச்சர்களை குறிவைக்கிறாங்க. அதில் தேடி போய் ஆப்பில் உட்கார்ந்தது அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்கள். அதாவது பல அமைச்சர்கள் இருக்காங்க, KN நேரு, ஏவாவல், இவர்கள்லாம் பண முதலைகள். அவங்கள பணம் கொட்டி கிடக்கு, பல்லாயிரம் கோடி ரூபாய் வந்து அவர்கள்ட்ட இருக்கு. அவர்கள் நினைச்சா அவர்களே முதலமைச்சராக முடியும். எம்எல்ஏக்கள் எல்லாத்தையும் விலைக்கு வாங்கி அவர்களே தங்களை முதலமைச்சர் ஆக்கிக்க முடியும். அந்த அளவுக்கு வந்து செல்வ செழிப்பா இருக்கிறாங்க. ஆனாலுமே கூட அவர்கள் பணத்தை அதிகமாக வெளியே எடுக்கிறதுல தலைமையை மகிழ்விக்கிறதுக்காக சில கூட்டங்கள் போடுறது, சில விஷயங்கள் பண்றது, சில தொகுதிகளுக்கு செலவு பண்றது மட்டும் தான் செய்யறாங்களே தவிர அதை தாண்டி அவர்கள் பண்றதில்ல. அவர்கள் பணம் சம்பாதிக்கணும், கோடி கோடியாக கொள்ளையெடுத்து சேர்த்து வைக்கணும் அப்படிங்கிறது. ஆனால் செந்தில் பாலாஜி அவர்கள் வாரி வழங்கக்கூடியவர். அதனாலதான் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் பார்த்தீங்கன்னா 350 கோடி ரூபாய் ஒரு சின்ன ஒரு தொகுதிக்கு 350 கோடி ரூபாய். இத்தனை சுதந்திர இந்தியாவில் இத்தனை ஆண்டு காலத்துல அந்த தொகுதிக்கு ஒதுக்கப்பட்ட நிதி கூட அவ்வளவு இருக்காது. இத்தனை வருஷத்துல ஒதுக்கப்பட்ட நிதி எல்லாத்தையும் கூட்டி கழிச்சு பார்த்தா கூட அத்தனை கோடி இருந்திருக்காது. கடூர் கேங் அப்படிங்கிறது வந்து ஒரு முத்திரை பதிக்கப்பட்டதுன்றதை பார்க்குறோம். அவர்கள் கை நீளாத இடமே இல்லை அப்படிங்கிறது நம்மளே பலமுறை சொல்லியிருக்கிறோம். அதாவது காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை அவர்களுக்கு பினாமிகள் இருக்கிறாங்க, ஃபைனான்ஸ் நடக்குது, பணம் வட்டி கூடுறது அப்படிங்கிறது நாடு முழுக்க நடக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ அதனால வந்து இவர்களோட ஆக்டோபஸ் கரங்கள் எல்லா பக்கமும் நீண்டு இருக்குது அப்படிங்கிறப்ப அதோட ஒரு அங்கமாக தான் வந்து இந்த ஒரு முயற்சி எடுத்திருக்கிறாங்கிறதுல மாற்று கருத்தே இல்லை. இந்த விஷயத்துல அதிமுகவுக்கு என்ன பங்குன்னு அதிகாரப்பூர்வமாவோ ஆதாரப்பூர்வமாவோ எதுவும் இல்லை. அதாவது அதிமுக ஃபண்டு கொடுத்துச்சா? இப்போ இந்த நபர்கள் வந்து அதிமுக சார்ந்தவங்களா, இல்லை எடப்பாடி அவர்கள் வந்து ஃபண்டு கொடுத்து எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்கினாராங்கிறது நமக்கு ஆதாரப்பூர்வமா இல்லை. ஏன்னா எதனால் அவர் சொல்றாருன்னா அதிமுக எம்எல்ஏக்கள் வந்து தாவக்கெல்லாம் சேர்றாங்க. அப்போ அதற்கு ஒரு விமர்சனம் வருது. அப்போ சும்மா சேர மாட்டாங்க, ஏதோ ஒரு ஆதாயத்தின் அடிப்படையில் ஒன்று நாங்கள் ஆளும் அரசோட போனால் நல்லது நடக்கும்னு போகலாம், இல்லை ஏதாவது பணம் கொடுக்கப்பட்டிருக்கலாம். ரியல் ஒன் உறவுகளே, நடுநிலையோடு பொறுப்புடன் செய்திகளை வழங்கி பல லட்சக்கணக்கான மக்களின் நம்பிக்கையை பெற்ற நமது சேனல் வளர்ச்சிக்கு உங்கள் ஆதரவு தேவை. இந்த ஊடக பயணம் தொடர்ந்து வலுப்பெற திரையில் தெரியும் QR கோட் ஸ்கேன் செய்தோ அல்லது டிஸ்கிரிப்ஷனில் உள்ள வங்கி விவரங்கள் மூலம் உங்களால் முடிந்த அளவு சப்போர்ட் செய்யுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் நமது குரலை இன்னும் பல லட்சம் பேரிடம் கொண்டு செல்ல உதவும். ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் நேர்காணலுக்காக அரசியல் விமர்சகர் ரஞ்சித் குமார் அவர்கள் இணைந்திருக்காங்க. வணக்கம் சார். வணக்கங்க. எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ரியல் ஒன்னுக்காக பல எக்ஸ்க்ளூசிவான தகவல் எங்களுடன் நிறையா பகிர்ந்துருக்கீங்க. இன்னைக்கு என்ன எக்ஸ்க்ளூசிவான தகவலோட வந்திருக்கீங்க? குறிப்பா இன்னைக்கு பார்த்தோம்னா பரபரப்பு, அரசியல் பரபரப்புக்கு பஞ்சமே இல்லாமல் போயிட்டு இருக்கு. அதாவது தாவேக்கா அரசு அமைஞ்சதுலேருந்தே ஒவ்வொரு நாளுமே பரபரப்பு தான். ஆட்சி அமைக்குமா மாட்டாங்களா, நம்பிக்கை வாக்கெடுப்பு என்ன ஆகும், எம்எல்ஏக்கள் கட்சி தாவறது, இந்த மாதிரி பல விஷயங்கள் இருந்தாலுமே கூட அதிமுக எம்எல்ஏக்கள் வந்து தாவேக்காக்கு ஆதரவு தெரிவிச்சாங்கன்றதை பார்த்தோம். அதற்கு பல்வேறு விமர்சனங்கள், குதிரை பேரம் கழுதை பேரம்லாம் சொல்லப்பட்டாலுமே கூட அதை ஆதாரப்பூர்வமாக நிரூபிக்க முடியல. பல்வேறு விமர்சனங்கள் வந்துச்சு. தாவேக்கா எம்எல்ஏக்கு பேரம் பேசியிருக்கிறாங்க, அதுக்காக பேரம் பேசப்பட்ட நபர்கள் கைது செய்யப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது. அதான் சார், அது 2 பேர் வந்து பார்த்தீங்கன்னா செந்தில் பாலாஜி அவர்களுக்கு ஆதரவாக இருந்திருக்காங்க. இதுல 50 கோடி ரூபாய் வரும் பேரம் பேசப்பட்டதாக தகவல்லாம் வந்திருக்கு. அதுவும் தாவேக்கா ஆட்சியை கவுக்க. இதன் பின்னணி என்னவாக இருக்கும்? அதாவது இப்ப நம்ம சொன்ன திமுக அரசு வந்து இந்த ஆட்சி அமைக்க கூடாதுன்னு என்ன வேணா செய்ய தயாரா இருந்தாங்க. அதாவது ஜென்ம எதிரியான அதிமுகவோடைய கூட்டு சேர தயாரா இருந்தாங்கிற விமர்சனம் எழுந்துட்டு இருக்கு. அதாவது உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு விஜய் அவர்கள் முதலமைச்சர் ஆகிறது பொறுத்துக்க முடியல அப்படிங்கிற இதுல வந்து அந்த வாய்ப்பை கூட விட்டு கொடுத்து, தன்னுடைய எதிரியான அதிமுக அந்த வாய்ப்பை விட்டு கொடுத்து தாங்கள் வந்து வெளியிலிருந்து ஆதரவு தந்து அந்த தாவேக்கா அரசை வரவிடாம பண்ணும் அப்படிங்கிறத பண்ணாங்க. அது முடியாத பட்சத்துல இப்ப ஆட்சியை கவிழ்த்துறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப நம்பிக்கையில்லா வாக்கெடுப்பு ஏற்கனவே வெற்றி பெற்றாங்க. இப்ப முதலமைச்சர் மேல அந்த திரும்ப நடத்த முடியாது. ஒரு 6 மாசத்துக்கு
இந்த ஆட்சி எதுவும் பண்ண முடியாது அப்படிங்கிறப்ப சபாநாயகருக்கு எதிரான ஒரு நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வர பார்க்குறாங்க. அதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்ப அதற்கு எதிராக எம்எல்ஏக்கள் வாக்களிக்கணும். அப்ப தாவேக எம்எல்ஏக்களை ஓட்டு போட வைக்கிறதுக்காக இவர்கள் பேரம் பேசுறாங்க. ஏற்கனவே அது இருந்த செய்தி தான். அதாவது அதிருப்தியில இருக்கிறாங்க, அமைச்சர் ஆக முடியல, இல்ல அதிகாரம் கை கிடைக்கல அப்படிங்கிற அந்த எம்எல்ஏக்கள் அதிருப்தியா இருக்கவங்கள அவங்கள்ட்ட வேலை பேசுறாங்க. ஏன்னா எம்எல்ஏக்கள் இப்ப இந்த அரசு ஊழல் பண்ண விடாம தடுப்போம் அப்படின்னு சொல்றதுனால சம்பாதிக்க முடியாதுங்கிற ஒரு விரக்தியில இருக்கக்கூடியவர்களை விலை பேசலாம் அப்படின்னு 50 கோடி ரூபாய் அப்படின்னு விலை பேசும்போது அவர்களுக்கு ஒரு பெரிய தொகை, அதாவது எந்த ஒரு வேலையுமே செய்யாம 50 கோடி ரூபாய் மொத்தமா கிடைக்குது அப்படிங்கிறப்ப அவர்கள் அதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்ப அதை முயற்சி பண்ணுது திமுக. ஏன்னா அவங்க சொல்லிட்டே இருக்காங்க, ஒவ்வொரு மேடையிலும் போயிட்டு நாங்க 3 மாசத்துல ஆச்சு, எப்ப வேணா கவிழும், 3 மாசத்துல தேர்தல் வரலாம், 6 மாசத்துல தேர்தல் வரலாம் சொல்லிட்டு இருக்காங்க. அதோட ஒரு விளைவு தான் அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. குறிப்பா அதிபன் ரமேஷ், கார்த்திக், இந்த 2 பேர் அதுக்கு ஒரு மூளையா செயல்பட்டு இருக்காங்க. இந்த மாதிரி பல எம்எல்ஏகள்ட்ட பேசுறாங்க. குறிப்பா ஊத்தங்கரை எம்எல்ஏட்ட பேசும்போது அவர் வெளிக்கொண்டு வந்துட்டாரு. இவங்களை அதாவது திருநாவுக்கரசு அவர்கள் மாற்றாரு. அவர் இவங்க 2 பேரையும் கை காட்டுறாரு. இவங்க சொல்லி தான் நான் பேசினேன் அப்படின்னு. இப்ப இவர்கள் யாருன்னா அசோக் அவர்களோட தூண்டுதலின் பேர்ல போறாங்க. அசோக் அவர்கள்னா முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்களோட தம்பி. அவரு தான் இவங்களை இயக்கியிருக்காரு. இவங்க தான் பேசியிருக்காங்க, பல அமௌண்ட்டுகள் இது பண்ணியிருக்காங்க. அப்ப அடுத்து அசோக் அவர்கள் தேடப்படுறாரு அப்படிங்கிறாங்க. இப்ப அசோக் அவர்கள் மாட்டினா ஆட்டோமேட்டிக்கா செந்தில் பாலாஜி அவர்கள் இதுல சிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏற்கனவே செந்தில் பாலாஜி அவர்கள் இடியால கைது செய்யப்பட்டவர். அப்பயுமே அசோக் அவர்கள் தேடப்படும் நபராக இருந்தார். இப்ப மாநில அரசு மாநில காவல்துறையும் தேடுது. அன்னைக்கு மாநிலத்தில் திமுக அரசு இருந்தனால செந்தில் பாலாஜி அவர்களை காப்பாத்தினாங்க. அதனால அசோக் அவர்களை தலைமுறைவா வச்சிருந்தாங்க. கடைசி வரைக்கும் கண்டுபிடிக்க முடியலன்னு ஒரு இதை ஒரு காவல்துறை கையாளாத துறையா இருந்துச்சு. ஆனா இந்த இடத்துல தாவேக அரசே கவிழ்த்து பாக்குறாங்க. ஆளும் அரசை கவிழ்த்து பார்க்கும் பொழுது அதை அவர்கள் சும்மா விட மாட்டாங்க அப்படிங்கிறத பார்க்க வேண்டியதா இருக்கு. ஏன்னா சில நேரங்கள் அரசியல்வாதிகளுக்குள்ள ஒரு குடுக்கல் வாங்கல் இருக்கும். அதாவது நீ ஓடுறமே ஓடு, நான் துரத்துறேன், ஆனால் கடைசி வரைக்கும் பிடிக்க மாட்டேன் அப்படின்னு சும்மா வழக்குகள் போடுவாங்க, விசாரணை நடக்கும், ஆனால் எதுவுமே நடக்காது அப்படிங்கிறத பார்க்குறோம். ஏன்னா அடுத்து இவர்கள் ஆட்சிக்கு வந்தால் அவர்களோட தயவு வேணும் அப்படிங்கிறனால இவர்கள் இவர்களோட ஆட்சியவே கழுத்தை பார்க்குறாங்க அப்படிங்கிறப்ப அதை அவர்கள் அவ்வளோ சீக்கிரம் விட மாட்டாங்க. அதனால் குறிப்பாக பார்த்தீங்கன்னா செந்தில் பாலாஜி அவர்கள் கரூர் சம்பவம் நம்ம தெரியும். விஜய் அவர்கள் ஒரு பின்னடைவாச்சு. அவர் பல நாள் பிரச்சாரமே தொய்வடைகிறதுக்கு காரணம் அந்த கரூர் சம்பவம். அதுலேயுமே செந்தில் பாலாஜி அவர்களுக்கும் விஜய் அவர்களுக்கும் ஒரு நேரடியான ஒரு ஏற்கனவே முதல்வர் விஜய் அவர்கள் செந்தில் பாலாஜி அவர்கள் மேல கடுப்புல தான் இருப்பாரு. இந்த விஷயங்களும் மாட்டிருக்கு. அதனால இப்ப இது ஒரு வாய்ப்பா அமைஞ்சிருச்சு, ஒரு நல் வாய்ப்பா அமைஞ்ச மாதிரி கரூர் சம்பவத்துக்கு ஒரு வாய்ப்பாக இவர் செந்தில் பாலாஜி அவர்கள் நடவடிக்கை எடுக்கிறதுக்கான அதே அவர்களே அதாவது ஆப்ப தேடி போய் உட்காந்துட்டாங்க அப்படின்னு நம்ம சொல்றதா இருக்கு. ஏன்னா அது திமுக இதை செய்வாங்க. திமுக எப்படியாவது ஆட்சியை கவிழ்த்தணும் அப்படிங்கிற ஒரு தீவிரமா வேலை செய்வாங்க, எதிர்கட்சியா வீரமா செய்வாங்க அப்படிங்கிற பாக்குறோம். தினம் ஏதாவது ஒரு விமர்சனங்கள், அதாவது விமர்சனத்தையும் தாண்டி வன்மத்தை கக்குறாங்கன்னு நம்ம பார்க்க முடியாது. ஏன்னா ஒரு அரசு மேல விமர்சனங்கள் இருக்கும். ஏன்னா 100% சரியா யாராலையும் செயல்பட முடியாது, குறைநிறைகள் இருக்கும். அந்த குறைகளை சுட்டி காட்டலாம். அதை அவர்கள் சரி பண்றாங்களா, அடுத்தடுத்து எப்படி பண்றாங்கிறத பொறுத்து தான் விமர்சனங்கள் இருக்கணும். ஆனா திமுக வன்மத்தை மட்டுமே கேட்கறாங்க. ஓகே சார், இவர்கள் 3 பேரை தொடர்ந்து, அதாவது நீங்க சொன்ன மாதிரி செந்தில் பாலாஜி அவர்களும் அவர் தம்பி அசோக்குமார் அவர்களும் கைது பண்றதுக்கான வாய்ப்புகள் எதனா வருமா? இல்ல, இப்ப இவர்கள் கைது செய்யப்பட்டிருக்காங்க. இவர்களோட ஒப்புதல் வாக்குமூலத்தின் அடிப்படையில அடுத்தடுத்த விஷயங்கள் நடக்கும் அப்படிங்கறத பாக்குறோம். ஏன்னா யாரு சொல்லி செஞ்சாங்க அப்படிங்கிற வேணும் இல்லையா? இப்ப இந்த அதிபன் ரமேஷோ கார்த்தியோ அந்த அளவுக்கு பொருளாதார பலம் இருக்காங்களா? இப்ப இவர்கள் 50 கோடி தரேன்னு சொல்றாங்க, எம்எல்ஏ விலைக்கு பேசுறாங்கன்னா அதாவது யாரு பெனிஃபிட், பயனடைய போறது யாரு அப்படிங்கிறப்ப இவர்கள் சும்மா போய் செய்ய போறது இல்லையா? இவர்கள் தனிநபர்னு வச்சுக்கோ. இந்த தனிநபர்களுக்கு எம்எல்ஏக்களுக்கு பணம் கொடுக்கக்கூடிய அளவுக்கு எங்கிருந்து ஃபண்டிங் வருது, யார் அதுக்கான பின்னணிங்கிறத அரசு ஆராயதான் செய்யும். காவல்துறை அதை தேடி விசாரிச்சு அதை செய்யணும். அதே மாதிரி இது யாரு பெனிஃபிட் அடைய போறாங்க, பயனாளி யாருங்கிறது இது விசாரணையில வரும். அப்படிங்கிறப்ப இது யாருக்கு பயனாளிக்குது? திமுக அரசுக்கு தான். அதாவது இந்த ஆட்சி கவிழ்ந்தா திமுகவுக்கு இது லாபம். அப்ப அதை யாரு முன்னிருந்து செயல்படுத்துறாங்கன்னா செந்தில் பாலாஜி அவர்கள். அவர் தான் மூளையா செயல்பட்டு இந்த பண விஷயத்தை செய்யறாரு அப்படிங்கிறப்ப அவர் மேல இந்த விமர்சனம் வரும். ஸோ விசாரணை நீண்டு போனா அவர் வரைக்கும் போய் கைது செய்யப்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்குன்னு பார்க்கலாம். ஏற்கனவே அவர் பாஜக அரசால, அதாவது மத்திய அரசால இடியால கைது செய்யப்பட்டு ஓராண்டுகள் இருந்தாரு, அந்த வழக்கு போயிட்டு இருக்குன்னு பாக்குறோம். அதே மாதிரி இன்னைக்கு மாநில அரசுக்கும் இவர் ஒரு நெருக்கடியா போயிட்டாரு, ஒரு கடும் சவால்களை சந்திக்கக்கூடிய ஒரு நபராக அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்கள் இருக்காருன்னு பாக்குறோம். அதாவது ஒரு அதிகாரத்தில் இருக்கிறத விட விமர்சனத்திலையும் பிரச்சனைகளை மாற்றம் தான் அதிகமா இருக்காரு அப்படிங்கிறது பாக்குறோம். ஓகே சார், அமைச்சர் நிர்மல்குமார் அவர்கள் என்ன சொல்றாருன்னா, இதற்கு எடப்பாடி பழனிசாமியும் உகந்தியா இருக்கிறாரு, திமுக கூட சேர்ந்துகிட்டு ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துறாருன்ற மாதிரி தெரிவிச்சிருக்காரு. இதை எப்படி பாக்குறீங்க? இல்ல, அது அவங்க விமர்சனம் வைக்கிறாங்க. ஏன்னா அதிமுக திமுகவும் ஒன்னு சேர்ந்து ஆட்சி அமைக்க பார்த்தாங்க அப்படிங்கிற அந்த விமர்சனத்தோட தொடர்ச்சியா பார்க்க வேண்டியதா இருக்கு. இந்த விஷயத்துல அதிமுகவுக்கு என்ன பங்குன்னு அதிகாரப்பூர்வமாவோ ஆதாரப்பூர்வமாவோ எதுவும் இல்லை. அதாவது அதிமுக ஃபண்டு கொடுத்துச்சா, இப்ப இந்த நபர்கள் அதிமுக சார்ந்தவங்களா, இல்ல எடப்பாடி அவர்கள் ஃபண்டு கொடுத்து எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்கினாராங்கிறது நமக்கு ஆதாரப்பூர்வமா இல்லை. ஏன்னா எதனால அவர் சொல்றாருன்னா, அதிமுக எம்எல்ஏக்கள் தாவேக்கெல்லாம் சேர்றாங்க, அப்ப அதற்கு ஒரு விமர்சனம் வருது. அப்ப சும்மா சேர மாட்டாங்க, ஏதோ ஒரு ஆதாயத்தின் அடிப்படையில் ஒண்ணு நாங்க ஆளும் அரசோட போனா நல்லது நடக்கணும் போகலாம், இல்ல ஏதாவது பணம் கொடுக்கப்பட்டிருக்கலாம். அந்த ஆதாரங்கள்
இல்லைனாலும் குற்றச்சாட்டுகளும் விமர்சனங்களும் இருக்கு. அப்ப அதுக்கு எதிர்வினையா இவர்கள் எம்எல்ஏ போகும்போது அவர்கள் எம்எல்ஏவை தங்கள் பக்கம் இழுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு அடிப்படையில் குற்றச்சாட்டு வைக்கலாம். ஆனா கையும் களவுமாகவும் ஆதாரத்தோட மாட்டணும் திமுக தான். முன்னாள் அமைச்சர் அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து இதுக்கு பின்னணியா இயங்கி இருப்பார் அப்படிங்கிறது, ஏன்னா அவர்கள் சார்ந்தவர்களே செஞ்சிருக்காங்க அப்படிங்கிறப்ப நிச்சயமா அது திமுக மேலதான் விமர்சனம் ஆகுது. ஓகே சார், இந்த அதிபன் ரமேஷும் கார்த்திக்கும் கரூர் சேர்ந்தவங்களா? அவங்க கரூர் கேங்கோட அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்களோட நெருங்கிய நபர்களா இருக்கிறாங்க. இவர்களோட தலையீட்டுல தான் பல விஷயங்கள், அது தமிழ்நாட்டில் எல்லா துறையிலுமே கரூர் கேங் அப்படிங்கிறது வந்து ஒரு முத்திரை பதிக்கப்பட்டதுன்றதை பார்க்கிறோம். அவர்கள் கை நீளாத இடமே இல்லை அப்படிங்கிறது நம்மளே பலமுறை சொல்லியிருக்கிறோம். அதாவது காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை அவர்களுக்கு பினாமிகள் இருக்கிறாங்க, ஃபைனான்ஸ் நடக்குது, பணம் வட்டி கூடுறது அப்படிங்கிறது நாடு முழுக்க நடக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ அதனால வந்து இவர்களோட ஆக்டோபஸ் கரங்கள் எல்லா பக்கமும் நீண்டு இருக்குது அப்படிங்கிறப்ப அதோட ஒரு அங்கமாக தான் வந்து இந்த ஒரு முயற்சி எடுத்திருக்கிறாங்கிறதுல மாற்று கருத்தே இல்லை. ஓகே சார், இப்போ அடுத்தடுத்து என்ன நடக்கும்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ஏற்கனவே அசோக்குமார் அவர்கள் வந்து திமுக ஆட்சியில் ரைடு நடத்தும் போது சிக்கவே இல்லை, இப்பவும் சிக்கலைன்னா அடுத்த ஆப்ஷன் என்னவாக இருக்கும்? இல்லை, இப்போ இந்த அரசு கடந்த முறை வந்து மாநில அரசு மாநில காவல்துறை வந்து பாதுகாப்பு கொடுத்து காப்பாற்றிட்டு இருந்தாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். இன்னைக்கு காப்பாற்றுறதுக்கு யாருமே இல்லை. மத்தியிலும் இவர்களுக்கு ஆதரவு இல்லை, மாநிலத்திலும் எதிரான அரசு. அதுவும் இல்லாமல் அவர்கள் ஆட்சியவே கவிழ்த்து அந்த அஸ்திவாரத்தை அசைச்சு பார்க்க இவர்கள் வந்து விமர்சனம் பண்றது வேற. ஓகே, அதாவது விமர்சனம் பண்றாங்க, அதுக்காக கைது செய்யறாங்கன்னா நம்ம வந்து அதாவது ஜனநாயகத்தின் குரல் வழியை நசுக்கிறாங்கன்னு எல்லாருமே குரல் கொடுக்கலாம். ஆனா அவங்க ஆட்சியவே கவிழ்க்கிறதுக்கு எம்எல்ஏக்களுக்கு விலை கொடுக்குறாங்க அப்படிங்கிறப்ப ஆளும் அரசு சும்மா இருக்காது. ஏன்னா இதை விட்டுட்டு வேடிக்கை பார்த்தா இன்னைக்கு இல்லைனாலும் மீண்டும் நடக்கும். இன்னைக்கு இதை தவேக அரசு வந்து கண்டும் காணாம போகுதுன்னு வைங்களேன், மெத்தனா போக்கோட இருந்தாங்கன்னா 6 மாசத்துல இந்த ஆட்சியை கவிழ்க்கிறதுக்கான முயற்சிகள் நடந்துகிட்டே இருக்கும் அப்படிங்கிறது பார்க்கும். அதனால நடவடிக்கை தீவிரமா இருக்கும். செந்தில் பாலாஜி அவர்கள் இதில் கைது செய்யப்பட்டு அவருக்கு நெருக்கடிக்கு ஆளாக்க வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. பல அமைச்சர்களை குறி வைக்கிறாங்க. அதுல தேடி போய் ஆப்பிள் உட்கார்ந்தது அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்கள். ஓகே சார், இப்போ 40 நாளா பேரம் பேசப்பட்டதாக சொல்லிட்டு இருக்காங்க. தாவேகா தரப்புல இருந்து எம்எல்ஏக்கள் யாராவது ஃபண்டு வாங்கியிருக்காங்க அப்படின்ற மாதிரி நான் தகவல் இருக்கு. இல்லை, அதாவது பல பேர்கிட்ட பேசிட்டு இருக்காங்க. இது வந்து எல்லாருக்கும் செட்டில்மெண்ட் ஒரே டைம்ல பண்றதுக்காக ஒன்னொன்னா இல்லாம எல்லார்ட்டையும் பேசியிருக்காங்க. பரவலா பேசும்பொழுது சில பேர் வந்து அமைதியா, அதாவது ஒரு முடிவு எடுக்காம என்ன நடக்குதுன்னு பார்த்து முடிவு எடுப்போம்னு சில பேர் இருக்காங்கிறத மாற்றிருக்கிறது இல்லை. ஏன்னா எல்லாருக்குமே ஒரு சபலங்கள் இருக்கும். ஒரு 50 கோடி கொடுக்குறோம் அப்படிங்கிறப்ப போகலாமா வாங்கலாமாங்கிற எண்ணம் இருக்கும். ஏன்னா வாங்குறதுக்கு ஒரு பயமும் இருக்கும். என்னதான் இருந்தாலுமே கூட அங்கே எல்லாருமே வந்து நியாயமா இருக்க போறாங்க அப்படிங்கிறதுல சில பேருக்கு வந்து சில சபலங்கள் இருக்கும். அப்படிங்கிறப்ப சில பேர் வந்து இந்த அரசு கவிழும் பட்சத்தில் வாங்கிக்கலாம், ஒரு ஏகோபித்த ஆதரவு வருது, ஒரு 20-30 பேர் வராங்க தயாரா இருக்காங்க அப்படின்னா வாங்கலாம்னு சில பேர் இருக்கிறாங்க. அதுல சில பேர் வந்து வெளியே சொல்லிட்டாங்க. இப்போ இவர் வந்து வெளியே சொல்லியிருக்காரு, காட்டி கொடுத்துட்டாரு அப்படிங்கிறத பார்க்குறோம். அப்ப இது வெளிப்படையா எவ்வளவு தூரம் வருதுன்னா வெறும் ஒரே ஒரு எம்எல்ஏ பேசியிருக்க போறது, பல பேர்கிட்ட பேசியிருக்கிறாங்க. ஏன்னா அது அரசியல் புரசலா வந்த விஷயம் தான். அதுல வந்து இவர் வந்து வெளியில சொல்லிட்டாரு, நீங்க மாட்டிட்டாங்க, இந்த கேங் வெளியே வந்திருக்கு. இந்த விசாரணையில் இன்னும் யார் யாருக்கெல்லாம் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு, பணம் கொடுக்கப்பட்டிருக்கு, பேசப்பட்டிருக்கு, எல்லாமே வரும். ஏன்னா இப்ப இவர்கள் வந்து திருநாவுக்கரசு அவர்கள் தான் கைது செய்யப்பட்டார். அவர் சொல்லிதான் 2 பேரை வந்து அதிபன் ரமேஷும் கார்த்திக்கும் மாற்றுறாங்க. இப்ப இவர்களை கஸ்டடியில் எடுத்து விசாரிக்கும் பொழுது இவர்களோட ஆதாரங்களை, அவர்களோட மொபைல்களோ லேப்டாப் எல்லாத்தையும் எடுத்து பார்க்கும்பொழுது எல்லா விதமான ஆதாரங்களும் கிடைக்கும். இந்த ஆதாரத்தின் அடிப்படையில் மேற்கொண்டு நடக்கும். இப்போ உளவுத்துறை ரொம்ப தீவிரமா இருக்காங்க. கடந்த அரசு வந்து உளவுத்துறையை வந்து சரியா பயன்படுத்தல. அவங்க அரசுக்கு எதிராக இருக்கக்கூடிய அந்த அதிருப்தி அளவை கூட அவர்களால் கண்டுபிடிக்க முடியல. அதனாலதான் குளத்தூர்ல கூட முதலமைச்சர் தோப்பாருங்கிறத அவர்களால் கண்டுபிடிக்க முடியாம இருந்துச்சு. அந்த அளவுக்கு ஒரு மெத்தன போக்கா இருந்தது. உளவுத்துறை வந்து கேலி கூத்தா இருந்துச்சு. இந்த அரசு வந்து உளவுத்துறையை சரியா பயன்படுத்துறாங்க. அதனாலதான் தங்கள் அரசுக்கு எதிராக நடக்கூடிய ஒவ்வொரு நகர்வையும் கண்காணிச்சு அதை துரிதமா செயல்பட்டு தடுத்துக்கிட்டாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். தாவேகா மீது பல விமர்சனங்கள் இருக்கு. ஆனா அதையுமே தாண்டி திமுகவோட செயல்பாடுகள் மக்கள் மத்தியில தாவேக்காக ஆதரவை தான் கொண்டு போய் கொடுக்கும். இது வந்து மக்கள் மத்தியில ஒரு வெறுப்பை உருவாக்குறதுக்கு பதிலா அனுதாபத்தை உருவாக்கிடும். இப்ப அதிமுக எம்எல்ஏக்கள் வரது வந்து தாவேக்காக ஒரு நெகட்டிவா பார்க்கப்பட்டது. அவர்கள் விலைக்கு வாங்கப்படுறாங்களோ, இல்ல ஏற்கனவே ஊழல் குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டவர்கள் இங்க வந்து சேரும் பொழுது இவர்கள் எப்படி நல்லாட்சி கொடுப்பாங்க அப்படிங்கிற விமர்சனம் வர இடத்துல திமுக இந்த வேலையை பார்த்தனால இப்ப என்ன, இவர்கள் வந்து திமுக விலை கொடுத்துட்டுங்கிற அப்பட்டமா மாட்டிக்கிட்டாங்க, ஆதாரப்பூர்வமா கையும் களமா மாட்டிட்டாங்க. ஆனா அதிமுக எம்எல்ஏக்களுக்கு பணம் கொடுக்கப்பட்டதுங்கிறது எந்த ஒரு ஆதாரமும் இல்லை. எதுவுமே வந்து ஒரு குற்றச்சாட்டா தான் இருக்கே தவிர ஆதாரம் இல்லாதனால தாவேக்காக இது சாதகமா தான் போகுது அப்படிங்கறத பார்க்கலாம். ஓகே சார், நீங்க பேசும்போது சொன்னீங்க ஒரு அமைச்சராக இல்லாம மொத்தமா ஆட்சி கவுழ்ற நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா மொத்தமா ஃபண்டு கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு, இதற்கு பின்புலத்துல யாரு இருப்பாங்கன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். இந்த செந்தில் பாலாஜி அவர்கள் தான் இதை இயக்குறாரு. அதாவது அவர் வந்து முதல் குடும்பத்துக்கு ரொம்ப விசுவாசியா இருக்காரு, ஒரு ராஜ விசுவாசியா இருக்காரு அப்படிங்கறத பாக்குறோம். அவர் வந்து கை தேர்ந்த ஒரு நபரா இருக்கார். மற்றவர்கள் வந்து கொள்ளையடித்து வச்சுக்கிட்டாலுமே கூட இவர் வந்து செலவு பண்றதுல வந்து எந்த ஒரு சிக்கனத்தையும் செய்ய மாட்டார். தாராளமா அள்ளி இறக்கக்கூடிய ஒரு நபரா தான் இருக்காரு அப்படிங்கிற பாக்குறோம். அதாவது அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்கள் பாத்தீங்கன்னா ரொம்ப எளிமையா இருப்பார். அவர் வந்து தனக்கு பயன்படுத்திக்கிறத விட அதிகமா செலவு பண்றாரு அப்படிங்கிறத பாக்குறோம். அதாவது பல அமைச்சர்கள் இருக்காங்க, கே.என். நேரு, ஏவாவல், இவர்கள்லாம் பண முதலைகள்.
அவங்கள்ட்ட பணம் கொட்டி கிடக்கு, பல்லாயிரம் கோடி ரூபாய் வந்து அவர்கள்ட்ட இருக்கு. அவர்கள் நினைச்சா அவர்களே முதலமைச்சர் ஆக முடியும். எம்எல்ஏக்கள் எல்லாத்தையும் விலைக்கு வாங்கி அவர்களே தங்களை முதலமைச்சர் ஆக்கிக்க முடியும். அந்த அளவுக்கு வந்து செல்வ செழிப்பா இருக்கிறாங்க. ஆனாலுமே கூட அவர்கள் பணத்தை அதிகமா வெளியே எடுக்கிறது இல்லை. தலைமையை மகிழ்விக்கிறதுக்காக சில கூட்டங்கள் போடுறது, சில விஷயங்கள் பண்றது, சில தொகுதிகளுக்கு செலவு பண்றது மட்டும் தான் செய்யறாங்களே தவிர அதை தாண்டி அவர்கள் பண்றதில்லை. அவர்கள் பணம் சம்பாதிக்கணும், கோடி கோடியாக கொள்ளையெடுத்து சேர்த்து வைக்கணும் அப்படிங்கிறது. ஆனால் செந்தில் பாலாஜி அவர்கள் வாரி வழங்கக்கூடியவர். அதனாலதான் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் பார்த்தீங்கன்னா 350 கோடி ரூபாய், ஒரு சின்ன ஒரு தொகுதிக்கு 350 கோடி ரூபாய். இத்தனை சுதந்திர இந்தியாவில் இத்தனை ஆண்டு காலத்துல அந்த தொகுதிக்கு ஒதுக்கப்பட்ட நிதி கூட அவ்வளவு இருக்காது. இத்தனை வருஷத்துல ஒதுக்கப்பட்ட நிதி எல்லாத்தையும் கூட்டி கழிச்சு பார்த்தா கூட அத்தனை கோடி இருந்திருக்காது. ஆனா ஒரே ஒரு சின்ன இடைத்தேர்தலுக்கு 350 கோடி ரூபாய் செலவு பண்றாங்க. ஏன்னா அதை ஜெயிச்சாகணுங்கிற அந்த கௌரவ பிரச்சனை அப்படிங்கிறப்ப அந்த பிரம்மாண்டமான ஒரு வெற்றியும் பெற்றுக் கொடுத்தார். அந்த மாதிரி வந்து இதையுமே வந்து இந்த ஆட்சியை எப்படியாவது கவிழ்த்து திமுகவுக்கு ஒரு திமுகவோட ஆட்சியை வர வைக்கணும். ஏன்னா இவர்கள் எதிர்கட்சியா வந்து ஒன்றும் பண்ண முடியாது, அமைச்சராகணுங்கிறதுக்காக இந்த முயற்சி எடுத்திருக்காரு அப்படிங்கிறத பார்க்குறோம். அதற்காக அவரோட முயற்சியில் இது செஞ்சிருக்கிறார் அப்படிங்கிற குற்றச்சாட்டு வருது. இது நாளைக்கு இவர்கள் சொல்லக்கூடிய வாக்குமூலத்தில் இன்னும் வெளியே வரும். கைது செய்யப்படும் வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு. தொடர்ந்து பேசுவோம் சார். எங்களோடு இணைந்து பல்வேறு தகவலை பகிர்ந்ததற்கு மிக்க நன்றி. நன்றிங்க. உங்கள் பிசினஸ் இன்னும் அதிக மக்களை சென்றடைய வேண்டுமா? இன்றைய டிஜிட்டல் உலகில் சரியான ப்ரமோஷன் தான் வெற்றியின் முதல் படி. தமிழகம் முழுவதும் பல லட்சக்கணக்கான பார்வையாளர்களை தினமும் சென்றடையும் ரியல் ஒன் யூடியூப் சேனல்களில் உங்கள் பிசினஸ் இனி எல்லோரும் அறியட்டும். குறைந்த செலவில் அதிக ரீச். உங்கள் பிராண்டுக்கு நம்பிக்கையும் வளர்ச்சியும் சேர்க்க இன்றே எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். 9280087164.